அது எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எப்படியாவது பழசெல்லாம் ஞாபகம் வரணும்னு விஜய் அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ருப்பாங்க. விஜய் காவேரிக்கு எல்லாத்தையுமே பார்த்து சமைச்சிருப்பாங்க. விஜய் செஞ்சதை எல்லாத்தையுமே காவேரி சாப்பிட்றாங்க. ஆனால் காவேரிக்கு எந்த ஒரு ஞாபகமே வரல. நானே கொண்டு போய் காவேரியை வீட்டில் விட்டுட்டு வரேன்னு காவேரியை விஜய் வந்து கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு ஓட்ட தெரியும், ஆனால் நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னு தெரிலன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு காவேரி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா லவ் பண்ணியிருந்தாலும் சரி அவங்க டைரெக்டாக என்கிட்ட வந்து சொல்லியிருந்துருக்கலாம்ல, இப்போ வரலாம் அந்த மாதிரி யாரும் வரல அப்படின்னு நம்ம விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீயே என்ன புரிஞ்சு ஏற்றுப்ப, பழசெல்லாம் உனக்கு ஞாபகம் வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. 2 வருஷம் நான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கேன், அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராகவ் விஜயோட சித்தப்பாவை மிரட்டிட்டு போகிறாங்க. பிறந்தநாளுக்கு கங்கா யமுனா எல்லாருமே சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்துருப்பாங்க. காவேரி கிளம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் விஜய் காவேரி கிட்ட உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. காவேரி கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வெக்கப்பட்டு குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி விஜயவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா காவேரியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விஜய் அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு காவேரியோட வீட்டுக்கே போகிறாங்க. காவேரி அவங்க குழந்தை கூட சேர்ந்து கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடுறாங்க.